ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? லோகிஸ் டைம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இந்த பொன்னான நேரத்தில் நம்ம டாடா சஃபாரி காரை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த காரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒரு 7 பேர் போகிறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு காரை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அண்ட் சேஃப்டியோடு போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த காரை நீங்கள் உங்களோட விஷ் லிஸ்ட்டில் வைக்கலாம். இந்த கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ரோட் கிட்டத்தட்ட பேஸ் மாடல் நீங்கள் வாங்கணுன்னா 20,19,000 ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு அப்படியே மேனுவல் மோடு நீங்கள் டாப் அண்ட் போனீங்கன்னா 32 லட்சம் வரைக்கும் இந்த காரோட ப்ரைஸ் ஆன் ரோடில் இருக்குது. அண்ட் நீங்கள் அப்புறம் ஆட்டோமேட்டிக் அப்படிலாம் செலக்ட் பண்ணி இன்னும் அதிகமான வேரியண்ட்ஸ் போகிறப்ப டாப் வேரியண்ட்டு கிட்டத்தட்ட 34,66,000 வரைக்கும் ஆன் ரோட் ப்ரைஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த காரோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்னலாம் பார்க்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இந்த கார் மற்ற காரோட என்னென்ன யூனிக்காக இருக்குன்னா 4 சீட்ஸ் பார்த்திங்கன்னா 6 சீட்டரில் உங்களுக்கு ஃப்ரண்ட் 2 சீட்டு, அப்புறம் செகண்ட் ரோவில் 2 சீட்டில் வென்டிலேட்டட் சீட்ஸ் வரும், ஏசி சீட்ஸு. அப்புறம் உங்களுக்கு டிரைவர் அப்புறம் கோ பேசஞ்சர் 2 பேருக்கும் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பெரிய சன்ரூஃப் வரும். வாய்ஸ் கமாண்ட் சொன்னீங்கன்னாவே சன்ரூஃப் ஓப்பன் ஆகும். அப்புறம் பேக்கில் டெயில் கேட் பார்த்திங்கன்னா நீங்கள் காலை வச்சு ஸ்வைப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு டெயில் கேட் ஓப்பன் ஆகும். அண்ட் அடாஸில் லெவல் 2 ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது உங்களுக்கு. அதெல்லாம் தொடர்ந்து இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போ கேபினோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். கூல்டு க்ளோ பாக்ஸ், கப் ஹோல்டர், பார்க்கிங் பிரேக், ஆட்டோ ஹோல்டு ஃபங்க்ஷனோட, அப்புறம் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ், ரிவர்ஸ் நியூட்ரல் டிரைவ் பார்க்கிங், மோட் செலக்டார்ஸ், பயங்கர ஒரு ப்ரீமியமான ஒரு டச் ஸ்க்ரீன், ஏசி கண்ட்ரோலில் டச்சு. உங்களுக்கு இது மட்டும் டெம்பரேச்சர், ஃபேன் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறது. அப்புறம் இங்கே ஒரு 45 வோல்ட் சி சார்ஜர், யூஎஸ்பி சார்ஜர். ஓகே, அப்புறம் இங்கே ஒரு ஒயர்லெஸ் பேடும் இருக்குது. அப்புறம் சன்ரூஃப், மேசிவான ஒரு சன்ரூஃப், சூப்பர் கம்ஃபர்டபுள் சீட்ஸ். ஓகே, now we'll go to the back. பின்னாடி போகலாம். ஹேண்டலில் பயங்கர ப்ரீமியமாக இருக்கு. ஹேண்டில் நல்லா வைடாக ஓப்பன் ஆகுது. வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ், அப்புறம் இங்கே இதை கூட ஏதோ ஒன்று நீங்கள் வச்சுக்கலாம், சம் மொபைல். கம்ஃபர்டபுளாக உட்காரத்துக்கு சூப்பரான ஒரு ஹெட் ரெஸ்ட்டு. ஏறி உட்காரது கொஞ்சம் ஏறி அப்படியே உட்காந்தா அழகாக உட்காந்துக்கலாம். செம கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஹெட் ரெஸ்ட்டு சூப்பர். ஹெட்ரெஸ்ட் அழகாக இருக்குது, தூங்கிட்டு போகிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். சூப்பர் கம்ஃபர்டபுள். ஆம்ரெஸ்ட்டு நல்லா பெருசாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு வரலாம். பேக்கில் உட்கார்றவங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் தள்ளலாம் இந்த சீட்டை. அப்போ எப்படி இருக்குது உட்காரத்துக்கு? சூப்பராக இருக்கா? டோர் க்ளோஸ் பண்ண அப்படியே. JBL மியூசிக் சிஸ்டம். இப்போ அப்பிக்கு இடம் வேணும்னா அப்படியே இந்த பட்டன் அழுத்தி ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணிக்கலாம். இனிமேல் இந்த வண்டியில் பேட்ரி இல்லை, அதனால் இதெல்லாம் ஆப்ரேட் ஆகலை. சன் பிளைண்ட் இருக்குது. சூப்பர். இவ்வளோ பெரிய காஸ்ட்லியான வண்டியெல்லாம் கண்டிப்பாக அது இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது இருக்கிறது நல்லாயிருக்கு, நல்லா ப்ரீமியமாக இருக்குது. இப்போ பேக் ரோவில் அப்படியே உட்காந்து பார்க்கலாம். பயங்கரமாக இருக்குது டிசைனு, சூப்பர். இங்கே கை பிடிக்கிற மாதிரி இங்கே ஹோல்ஸ் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். பழைய சஃபாரியில் இருக்க மாதிரி வண்டி பயங்கர மேசிவாக இருக்குது. பாருங்கள் லுக் எப்படி இருக்குன்ட்டு. Auto brakes, keep distance.
இங்கே ஒரு சிறுத்தை, குட்டி சிறுத்தை, அப்படியே வந்து இங்கே ஒரு சிங்கம். சூப்பர். குட்டி குட்டி விஷயம்லாம் சூப்பராக இருக்கு. வோக்கல் ஃபார் லோக்கல், நம்ம நாட்டில் தயாரித்தது, நம்ம நாட்டு மக்களுக்காக. பூட் ஸ்பேஸ் பார்த்துடலாம். ஆக்சுவலி ஓப்பன் ஆகலை, சாவி இல்லை. பின்னாடி உட்கார சீட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இங்கே இருக்கிறத அப்படியே இப்படி தள்ளி ஓகே. ஃப்ரண்ட்டில் சீட் இன்னும் கொஞ்சம் தள்ளினா தான் உள்ளே ஏற முடியும். அப்படியே உள்ளவா. அப்போ இங்கே ஃபோன் வச்சுக்கலாம். ஃபோன் வச்சுட்டு இங்கே சார்ஜிங் போட்டுக்கலாம். இங்கே உட்காரவங்களுக்கு குட்டியாக ஜூஸ் இங்கே பாரு. நீ உட்காரதா இருந்தால் இங்கே ஜூஸ் வச்சு குடிச்சிட்டே போகலாம். ஏசி இங்கே இருக்குது உனக்கு. பேக் சீட்டும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தாங்க இருக்குது. சூப்பர் கம்ஃபர்டபுள். நீ ரூம் வந்து பார்த்திங்கன்னா கால் கொஞ்சம் அப்படியே இப்படி வச்சுட்டே வர மாதிரி இருக்கும் போல இருக்குது. கால் கொஞ்சம் இடிக்குது. ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகலாம். காலை கொஞ்சம் இப்படின்ட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் உட்கார மாதிரி இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்திங்கன்னா உட்காரலாம். காலை ரொம்ப நீட்டியெல்லாம் உட்கார முடியாது. இங்கே இருக்கவங்களுக்கு ஏசி வெண்ட்டு சூப்பர். ஏசி வெண்ட்டு பின்னாடி இருக்கவங்க வேணால் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். சூப்பரான ஃபங்க்ஷன். அப்படியே பின்னாடி இருந்து உட்காந்து அப்படியே ஒரு தியேட்டர் மாதிரி இருக்குது. நல்லா ஹைட் சீட்டில் உட்காந்துருக்க மாதிரி. கேபின் பயங்கர ரிச்சாக ப்ரீமியமாக இருக்குங்க. லைட்டு கூட எரியல பேட்ரி இல்லாதனால. இங்கே காலை சீட் அடிக்கிற மட்டும் பார்த்து கால் வைக்கணும். கால் அடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். குட்டி பசங்க ஈஸியாக ஏறி இறங்கிடலாம். பெரிய ஆளுங்க ஏறி இறங்குறது தான் கொஞ்சம் கஷ்டம். இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. ஸ்பீக்கருக்கு பஞ்சம் இல்லை. மியூசிக் சும்மா சூப்பராக இருக்கும் அந்த வண்டியில் கேட்குறதுக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது குஷன். இதெல்லாம் ஹார்டாக தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்டீரியர் வந்து ஆயிஸ்டர் ஒயிட் கலரில் இருக்கிறதுனால உங்களுக்கு பயங்கர ஒரு ப்ரீமியமான ரிச்னஸ் ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் காரில் ஏறி உட்கார்றப்ப உங்களுக்கு கிடைக்கும். பயங்கர ப்ரீமியமாக இருக்குது இந்த சுவிட்செல்லாம். மேனுவல் கியர் பாக்ஸ் வண்டி. ஸ்மூத்தாக இருக்குது. இது லெதர் ஃபினிஷ், இது கிளாசி ஃபினிஷ். ஸ்டியரிங் வீலில் அது அடிக்கடி ஃபிங்கர் பிரிண்ட் பிடிச்சிடும்னு நினைக்கிறேன். ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்டியரிங். இந்த ஸ்பீடோமீட்டர் 26 சென்டிமீட்டர்ஸ். அப்புறம் அந்த டச் ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா 31 சென்டிமீட்டர். ஹர்மனில் டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் இருக்குது. அப்புறம் அந்த காரில் வாய்ஸ் கமாண்டுக்கு இன்பில்ட் அலெக்ஸா இருக்குது. ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, உங்களுக்கு வைஃபை மூலிமா வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். டோர் சாத்துறது எப்படி இருக்குது சவுண்ட். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த காரில் ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா 10 JBL ஸ்பீக்கர், 13 ஆடியோ மோட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இதோட பாஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீட் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ மியூசிக் சிஸ்டம் கண்டிப்பாக நீங்கள் ஷுவராக லவ் பண்ணுவீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரில் டியூல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்குது.
டிரைவர் கோ பேசஞ்சர் 2 பேருமே வந்து நம்ம தனித்தனியாக இண்டிவிஜுவலாக டெம்பரேச்சர் வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர மேசிவான எம்ஆர்எஃப் வாண்டர் டயர்ஸ். பேட் ரோட்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக அந்த ஷாக்ஸ் எல்லாம் சோக் ஆகிட்டு ஒரு சூப்பர் கம்ஃபர்டபுளான ரைடு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோவும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. தேர்ட் ரோவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு அடல்ட்ஸ் வந்து சூப்பராக ஒரு மீடியம் கம்ஃபர்டபுளாகவே வந்து உட்காரலாம். கம்பேர்ட் டு XUV 700ஓட சீட்ஸை விட இதில் இருக்கக்கூடிய தேர்ட் ரோ சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் கம்ஃபர்டபுளாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் ஃபியூச்சர்ஸில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் கிடைக்கும். அண்ட் ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ், மழை வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வைப்பர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். அண்ட் அடாஸ் லெவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெவல் 2ல் நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர் லிஸ்ட்டில் நமக்கு ஹை பீம் அசிஸ்ட் கிடைக்கும். அப்புறம் ஸ்பீட் ரெக்கக்னேஷன் வார்னிங் இருக்குது. ஸ்பீட் வந்து 30 தான் போகணுன்னு போர்டு போட்டிருந்தாங்கன்னா அதை ரெக்கக்னைஸ் பண்ணி அந்த 30ன்ற சிம்பிள் வந்து உங்களுக்கு வார்னிங்காக வந்து ஸ்க்ரீனில் காட்டும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்வர்ட் கொலிஷன் வார்னிங் இருக்குது. முன்னாடி போயிட்டுருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா இடிக்கிற மாதிரி போச்சுன்னா உங்களுக்கு பீப் சவுண்ட் வரும். அப்புறம் ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங் இருக்குது. திடீர்னு யாராவது வந்தாங்கன்னா பிரேக்கிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகும். அண்ட் அடாப்டிவ் ஸ்டியரிங் அசிஸ்ட் இருக்குது. இதில் வந்து லேன் சென்டரிங்கோட ஸ்டியரிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லேனை விட்டு தள்ளி போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சென்டர் பண்ணி லேனுக்கு வந்து கொண்டு வந்துடும் வண்டியை. அண்ட் பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷன், லேன் சேஞ்சிங் அலர்ட்டு, அப்புறம் வந்து ரியர் நீங்கள் ரிவர்ஸ் எடுக்கிறப்ப ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா உங்களுக்கு பீப் சவுண்ட் வந்து உங்களுக்கு அலர்ட் பண்ணும். அண்ட் திடீர்னு நீங்கள் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா பின்னாடி ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா அதுக்கும் வந்து அலர்ட் கொடுக்கும் டோர் ஓப்பன் பண்ணாதீங்கன்ட்டு. ஸோ நீங்கள் ஒரு சூப்பர் சேஃப்டியான ஒரு வெஹிக்கிள் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் சஃபாரியை வந்து சூஸ் பண்ணலாம். ஏன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்குது. அப்புறம் அடாஸில் லெவல் 2 ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இத்தனை சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மேசிவான ஒரு கம்ஃபர்டபுளான ரைடுக்கு கண்டிப்பாக சஃபாரி வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸ் இருக்குது. ஆட்டோமேட்டிக்கில் ஷிஃப்டர், சின்ன கியர் பாக்ஸ் உங்களுக்கு ஈஸியாக கியர் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசல் ஆப்ஷனும் கிடைக்குது. டீசலில் வந்து பார்த்திங்கன்னா 170 PS ஆஃப் பவர் கிடைக்கும். இந்த காரில் இருக்கக்கூடிய டீசல் இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 2000 cc. இதில் மொத்தமாக உங்களுக்கு 350 Nm ஆஃப் டார்க்கும் 170 PS ஆஃப் பவர் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த காரில் வந்து டீசல் இன்ஜின் ஆப்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த காரோடைய மைலேஜ்னு பார்க்குறப்ப கம்பெனி கிளைம்டு மைலேஜ் வந்து 17 km/லிட்டர் ஆஃப் டீசல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார் உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு? சஃபாரி நீங்கள் வாங்குறதா இருந்தால் எதுக்காக வாங்குவீங்க? அப்புறம் உங்களுக்கு இந்த காரில் என்னென்ன பிடிச்சிருக்கு, இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட ஓப்பன் ஃபீட்பேக்ஸ் எதாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் திருத்திக்கணும், அப்கிரேட் பண்ணணுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.